வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நெத்திலி தித்திப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸு: தேங்காய் அரை மூடியில் பாதி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய், அதையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக, அப்புறம் ஆனியனு ஒரு பெரிய சைஸ் ஆனியனு, 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ, அதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காய் 3லேருந்து 4 பீஸ், அது உங்களுக்கு புளிப்புக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் வேண்டாம். அதே மாதிரி நெத்திலி ஃபிஷ்ஷை நல்லா கழுவிட்டு உள்ளே இருக்க முள்ளையே எடுத்துட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட இந்த நெத்திலி மீன் கொடுக்கலாம். இந்த நெத்திலி மீனுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பியூரியை இதில் எடுத்து ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது வீட்டு மிளகாத்தூள். இந்த வீட்டு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காவையும் இப்போயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கணும். உங்களோட திக்னஸ்க்கு பொறுத்து தான். நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் நீங்கள் கழுவி முள் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, அந்த நெத்திலி மீனை இதில் போட்டு மீன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுட்டு திக் ஆனதுக்கப்புறமா நிறுத்திடுங்க. சுவையான நெத்திலி தித்திப்பு ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.